அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொடுகை போக்குவதற்கு ஒரு அருமையான குறிப்பை தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன். இது லேசாக சூடானதுக்கு அப்புறமா இதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாமா அப்படின்னா சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நான் தேங்காய் எண்ணெயிலும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் ரிசல்ட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நான் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய முடியுடைய அளவை பொறுத்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய முடியாக இருந்தால் எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப சின்ன முடியாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தயார் பண்ணுற இந்த எண்ணெயை நீங்கள் ரெடி பண்ணி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு அப்பப்போ நீங்கள் தயார் பண்ணி இதை பயன்படுத்திக்கோங்க. தலைக்கு குளிக்கிற நேரத்துக்கு உங்களால் ரெடி பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நாளே இந்த எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் தலைக்கு தேய்க்கிற நேரத்துக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். அதை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். பூண்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பூண்டோடைய ஃப்ளேவர் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும். மீடியம் ஃப்ளேம்லையே பூண்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு கடகடன்னு பூண்டை பொரிய வச்சிட்டிங்கன்னா பூண்டு கருகிடும். ஆனால் அந்த எண்ணெயில் பூண்டோடைய அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த அளவுக்கு இறங்கியிருக்காது. வாரத்தில் ஒரு முறை மட்டும் இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. ஏன்னா நல்லெண்ணெய் நிறைய பேருக்கு கோல்ட் ஆகும். அதனால் அடிக்கடி பண்ண வேண்டாம். பூண்டு எண்ணெயில் நல்லா பொரியணும், ஆனால் கருகிற வரைக்கும் பொரிய விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து இந்த எண்ணெயை எப்படி தலைக்கு தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். வெதுவெதுப்பான இந்த எண்ணெயை கொஞ்சமாக பஞ்சால் தொட்டு தலையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. பஞ்சு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களுடைய கை விரல்களால் எண்ணெயை நல்லா தொட்டு உங்களுடைய ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. தலையில் எண்ணெயை தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா சீகக்காய் இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு ஏதாவது போட்டு தலைக்கு குளிச்சுருங்க. முதல் முறையாக நீங்கள் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். தொடர்ந்து வாரத்தில் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பொடுகு தொல்லையிலேருந்து நிச்சயமாக விடுபடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.